ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் அக்னிவேச்சியர் அப்படிங்கிறவருடைய ஆசிரமத்தில் தங்கி துரோணர் அஸ்திர வித்தையில் பயிற்சி அடைகிறார். அப்போது பிருஷதன் அப்படிங்கிற மன்னனுடைய மகனாகிய இளவரசன் துருபதனும் அதே ஆசிரமத்துக்கு வந்து வில்வித்தை படிக்கிறாங்க. அப்போது 2 மாணவர்களான துரோணரும் துருபதனும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிறாங்க. நான் அரசனான பிறகு உனக்கு பாதி ராஜ்யத்தை, என்னுடைய ராஜ்யத்தில் பாதி ராஜ்யத்தை உனக்கு தருவேன், நம்முடைய நட்பு அவ்வளவு நெருக்கமானது அப்படின்னு துருபதன் துரோணர்கிட்ட சொல்கிறாரு. அந்தளவுக்கு அந்த ஆசிரமத்தில் 2 பேரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. குருகுல வாசத்தின் போது அவங்களுடைய நட்பு அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. தந்தையான துருபதனுடைய தந்தையான பிருஷதன் மரணம் அடைந்த பிறகு துருபதன் பாஞ்சால தேசத்துக்கு ராஜாவாக ஆகிறாரு. அதுக்கப்புறம் துரோணர் கிருப்பாச்சாரியாருடைய சகோதரியான கிருப்பியை விவாகம் செய்கிறாரு. துரோணருக்கும் கிருப்பிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனேயே அது குதிரை மாதிரி கனைக்குது. அதனால் அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. ஏன்னா குதிரைக்கு சமஸ்கிருதத்தில் அஸ்வம் அப்படின்னு பெயர். ஸோ அதனால் குதிரை மாதிரி அந்த குழந்தை கணைச்சதால் அதுக்கு அஸ்வத்தாமான்னு பெயர் வைக்கிறாங்க. துரோணாச்சாரியார் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கார். அஸ்வத்தாமாவுடன் விளையாடிய குழந்தைகள் எல்லாம் பால் அருந்தும் போது அஸ்வத்தாமா தனக்கும் பால் வேணும் அப்படின்னு பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது குழந்தையுடைய ஆசையை நிறைவேற்றக்கூட துரோணர்கிட்ட பொருள் இல்லை. மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிற அவங்க அரிசி மாவை தண்ணியில் கலந்து அதையே பால் அப்படின்னு, அது வெண்மை நிறமாக மாறுறதுனால அதையே பால் அப்படின்னு கொடுத்து அந்த குழந்தை அஸ்வத்தாமாவை திருப்தி செய்கிறாங்க துரோணரும் கிருப்பியும். இப்படி குழந்தைய கூட ஏமாற்ற வேண்டிய அளவுக்கு ஏழ்மை இருப்பதை நினச்சி வருந்தி பரசுராமரை அணுகிறார் துரோணாச்சாரியார். பரசுராமர் அந்த சமயத்தில் பெரும் தானங்களை செய்து வந்தார். இவர் அணுகின போது பரசுராமர்கிட்ட கொடுப்பதற்கு பொருள் எதுவுமே இல்லை. மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம்.